மேலேயும் மட்டன் குழம்பு வச்சு ஓட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் மதியத்துக்கு கூட வராது போல். காலையிலே அப்பா கெளுத்தி மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகு ரசம் வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சதே இந்த ரசம் மட்டும்தான், ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு 3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கணும். எப்பயும் போல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் நாங்கள் எங்கள் வீட்டில் சேர்ப்போம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு நான் ஆல்ரெடி 3 பேருக்கு அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் இல்லைனா சக்கரை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மீனுக்கும் அப்படியே மசாலாலாம் போட்டுட்டேன். எனக்கு மீனுக்கு மசாலா போடுறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எவ்வளோ மேக்கப் போட்டாலும் அது எதுவுமே சொல்லாது. அவ்வளோதான், ரசமும் ரெடி, நானும் ரெடி, மீனும் ரெடி.